அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் முக்கியமான பதிவு. இந்த முக்கியமான பதிவு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும், நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ திரிகோணம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். திரிகோணம் என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு 159 தான் திரிகோணம். இந்த திரிகோணம் என்பது என்ன சொன்னான்னா, லக்கணம் என்பது நாம், 5 என்பது என்ன சொன்னான்னா நம்மளுடைய பிள்ளைகள் அல்லது தாத்தா, 9 என்பது நம்மளுடைய அப்பா. இந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடும். லக்கணத்திற்கு 159 ஒவ்வொரு கிரகம் இருந்தால் அது எந்த மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை சொல்கிறது தான் இந்த வீடியோ. லக்கணத்திற்கு 159 என்ன சொன்னான்னா, லக்கணத்திலேயோ அல்லது உங்களுடைய 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ சூரியன் நின்றிருந்தால் அரசு பணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது தந்தையால் ஏதாவது லாபம் உண்டு. நீங்கள் நினைக்கலாம், சில இதுகளில் எங்கள் தந்தையே இல்லையே, எங்கள் தந்தை எதுவுமே சேர்த்து வச்சுட்டு போகலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, சொத்து நீங்கள் என்ன சொன்னா, இந்த 15 பாவங்கள் 159 பாவங்கள் என்ன சொன்னான்னா, நமக்கு பொருளாதார மேன்மை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த 159 கிரகம் இருந்தால் நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான எனர்ஜியை என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா மனிதனுமே வாழ்க்கையில் பொருளாதாரம் இருந்தால்தான் வாழணும், பொருளாதாரம் தான் வேணும் அப்படின்னா, இந்த உணவு என்ன சொன்னான்னா உள்ளே போடுறோம் இல்லையா, இதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி கூட என்ன சொல்கிறான்னா எங்கேருந்து கிடைக்கணும்? அந்த இயற்கை தான் என்ன சொன்னால் அந்த செரிமான சக்தியை கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் பொருள் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். பொருள் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. 1 என்று 5 9 என்பது உயிர் காரகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி. எந்த வயதிலும் தளராத நடை, எந்த வயதிலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. எந்த வயதில் எதை எதிர்கொள்ளணும்? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசாகி போச்சு. வயது என்பது என்ன சொல்லலான்னா, எத்தனைங்கிற கணக்கு மட்டும்தான். வயதுக்கும் உடம்புக்கும் ஆசைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. 80 வயதானவர் ஆசைப்படக்கூடாதுன்னு ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா? 80 வயசாச்சு, நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறேங்கிறத பேச்சுக்கெல்லாம் எடுங்க. இது உயிர்காரகம் உள்ள இடம். இந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வசதிகளையும் அந்த கிரகம் கொடுக்கும். ஏன்னா இது என்ன சொன்னால் உயிர்காரகம். உயிர்காரகத்தில் போய் சூரியன் இருந்தால் என்ன செய்யணும்? நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நித்தமும் தந்தையை நினையுங்கள், நித்தமும் தந்தை நம்மளை எப்படி தூக்கி வளர்த்தாரு, எவ்வளவு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளவு பண்டம் வாங்கி கொடுத்தாரு, தீபாவளிக்கு எப்படி துணி எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் நினைத்தாலே அது வேலை செஞ்சிடும். அது எந்த இடத்துல ஒன்றில் உட்காந்துருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புகழை கொடுக்கும். நித்தமும் உங்களுடைய தகப்பனாரை நினைங்க. உங்களை தெருவில் போகும்போது பேசுவாங்க, யார் இன்னாருடைய பையன், அவங்க அப்பா இருந்த நிலைமை வேறு, இவர் இருக்கிற நிலைமை வேறு, நல்லா இருக்கார். சமூகத்தில் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்துக்கு 5 லக்கணத்துக்கு 9 இருந்தால் நீங்கள் சமூகத்தில் மதிக்கப்படுகின்ற நபராக இருப்பீர்கள். அதானே வேணும். போகும்போதே காரி 2 பேர் துப்புற மாதிரி இருக்காது. நம்மளை பார்த்து என்ன சொன்ன, நல்ல மனுஷன் அப்படிங்கிற பேச்சை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த 1 5 சூரியன் இருந்தார்.
என்ன லக்னத்தில் சூரியன் இருந்தால் கோபம் அதிகமாக இருக்கும். எவனும் பேசுகிறதுக்கு கிட்டத்தில் வரமாட்டான். படக்குன்னு சல்லுப்புன்னு விழுந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் தந்தையால் ஆதாயம். ரைட், தந்தையால் ஆதாயம் அப்படின்னா தந்தையோடைய அந்த ஆதிபத்தியமுடைய ஸ்டெம் செல்ஸ் எந்த காலத்திலும் உங்களை என்ன சொன்னான்னா கீழே விழ விடாது. நம்ம அப்படித்தான் சிந்திக்கணும், பொருளாதாரத்தை சிந்திக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, லக்கணத்திற்கு 1-5-9 சூரியன் இருந்தால் இந்த மனிதன் சிவ வழிபாடு பண்ணி, சிவனை நித்தமும் வழிபாடு பண்ணி, சூரியனுடைய ஆதித்ய கிருதயம் சொல்லி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் காலங்காலமாக இவர் வர்க்கத்திற்கு என்ன சொல்கிறான்னு, இவருடைய வர்க்கம் லக்கணத்தில் சூரியன் இருக்கனுடைய வர்க்கம் என்ன சொல்கிறான்னா விமர்சையாக பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்ல, உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். இத்தனை நீங்கள் என்ன செஞ்சால் இருக்கும், லக்கணத்தில் இருக்கிற சூரியனை என்ன சொல்ல நினைக்கணும், முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு ஒழுங்காக போகணும், பூர்வீக வீட்டை வித்துறக்கூடாது. பூர்வீக சொத்து ஏதாவது என்ன சொல்கிறேன்னா எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க ஐயா, நாங்கள் எப்படி என்ன சொல்கிறேன்னா எங்களால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும். நீ பிறந்த ஊரில் என்ன ஒரு சின்ன குடிசை நாள் வாங்கு, 3 சென்ட் நில நாள் வாங்கி அதில் என்ன சொல்கிறான்னா ஒரு குடிசை நாள் இருந்து அந்த குடிசைக்கு என்ன சொல்கிறான்னா நம்ம போய் என்ன சொல்கிறா 2 நாள் தங்கிட்டு வந்தால் லக்னத்தில் இருக்கிற சூரியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடார், சந்ததிகள் விருத்தியாக ஆரம்பிச்சு. நம்ம என்ன சொன்னோன்னா ஒரு கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணாமலே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன செய்யும், தூண்டி விடணும் இல்லையா. விளக்கே எரியுது, விளக்கு எரிய வைக்கிறோம், கொஞ்ச நேரம் பிரகாசமாகி ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்யணும்னா அந்த விளக்கை என்ன சொன்னால் அதில் ஏற்பட்டிருக்கிற கருக்கை தட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த விளக்கு திரி இழுத்து விட்டால் தானே அது திரும்பவும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ எந்த ஒரு கிரகத்தையும் இயக்கணும். அப்போ சூரியன் லக்கணத்தில் இருந்தால் நன்மைதான் செய்யும், 5ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைதான் செய்யும், 9ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைதான் செய்யும். நீங்கள் கேட்கலாம், அட்டமாதிபதி அவர் 6 பாதகாதிபதி, அந்த பேச்சுக்கே கிடையாது. 1-5-9 கிரகம் இருந்தால் பாதகாதிபதி கோணமேறி விட்டான், அப்போ அவன் வாழுவான், வாழ வைக்கும். ஆனால் வாழ வைக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா லக்னத்தில் சூரியன் இருந்தாலோ, 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ, 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய பேரை வைக்கணும். சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய பேரை வச்சு பாருங்கள், நீங்கள் பயங்கரமான முன்னேற்றத்தை தழுவி விடுவீர்கள், வெற்றி கிடைக்கும், அரசாங்கத்தில் ஒரு மரியாதை உண்டு, அரசாங்கத்தால் லாபம் உண்டு. சரி, நான் அரசாங்க வேலை பார்க்கல, எப்படி ஒரு மனுஷன் வருவான், நான் அரசாங்க வேலை பார்க்கல அப்படி. உங்கள் வீட்டம்மா அரசாங்க வேலை பார்த்தா என்ன செய்வீங்க, அதை யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளை அரசாங்க வேலை போய் சம்பளம் வாங்கினாலும் அந்த சூரியன் லக்கணத்தில் இருந்த பலனை நீங்கள் அடையவில்லை என்று சொன்னால் ஒன்றும் உங்களுக்கு மனைவிக்கு கிடைச்சிருக்கலாம் உங்களுடைய ஆதிபத்தியத்தின்படி, அல்லது என்ன சொன்னா மனைவிக்கு இல்லையா அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு மாதச்சம்பளம் வாங்குவதற்குண்டான ஆதிபத்தியத்தை அவர் கொடுத்து அழகு பார்ப்பார். 1-5 இருக்கின்ற கிரகம் சூரியன் இருந்தால் உங்களுடைய வர்க்கத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு பேரும் புகழோடு இருக்க வைப்பதற்கு அந்த சூரியன் கண்டிப்பான ஒரு இன்புட் கொடுப்பார். இது ஜோதிடத்துடைய உண்மை. பாருங்கள், ஓகேவா. 2வது என்ன சொல்கிறான்னா சந்திரன் என்ன சொல்கிறான்னா லக்கணத்திற்கு 1-5-9 இருந்தால் பெண்களால் வருமானம் கண்டிப்பாக உண்டு. லக்கணத்திற்கு 1-5-9 சந்திரன் இருந்தால் தாய் வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா ஒரு சொத்துக்கள் கிடைக்கலாம்,
பெண்கள் வழியில் வந்து வருமானம் கிடைக்கலாம். இதை விட இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் வேண்டாம். சந்திரன் வந்து லக்னத்துக்கு 1-5-9 வந்து இருந்தால் முதலில் வந்து உங்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி. மன வலிமை என்பது அதிதீகமான ஒரு மன வலிமையாக இருக்கும். தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் சரி தான், வளர்விரை சந்திரனாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா மனதிடம் ஜாஸ்தியாகும். முதலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனதிடம் தான் அதிகமாக வேணும். அந்த மனதிடம் வந்து குழப்பம் இல்லாத ஒரு மனோநிலையாக ஸ்டெபனாக இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த 1-5-9 இருப்பது. அப்போ என்ன சொன்னான்னா 1-5-9 சந்திரன் இருப்பது ஒரு பெண் தெய்வத்தோடைய சக்தியை கொடுக்கும். ஒரு பெண் தெய்வம் வந்து கண்டிப்பாக எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் நம்முடைய வர்க்க வழியில் வந்து அது இறந்ததாக இருக்கலாம், அல்லது நம்ம முன்னோர்கள் வந்து அதை வைத்து கும்பிட்டதாக இருக்கலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ, 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ, லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலோ, அவர் பெண் தெய்வ வழிபாடை பண்ணினால் அவருடைய வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னான்னா அவருக்கு பிறக்கின்ற பெண் குழந்தைகள் விருத்தியாக இருக்கும். வருகின்ற மனைவி யோகமானவளாக இருப்பாள். அவர் குடிசையில் பிறந்திருப்பாள், ஆனால் கோபுரத்தில் வந்துட்டு உட்காந்துருப்பாள். என்ன காரணம்னா அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்துரும். என்ன காரணம்னா இப்போ 1-5-9 வந்து சந்திரன் இருக்குன்னு வைங்க. அப்போ மனைவிங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடம். இந்த உங்களுடைய லக்கணம் வந்து என்ன சொல்லலாம்னா லக்கணத்திலே சந்திரன் இருக்குது, இல்லை 5ல் சந்திரன் இருக்குது, இல்லை 9ல் சந்திரன் இருக்குது. இது மனைவிக்கு என்னது தெரியுமா? இந்த சந்திரன் இருக்கின்ற இடம் என்னவாக வரும்? இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா வந்து மேச லக்கணம், 5ல் சந்திரன், 5ல் மேச லக்கணத்திற்கு வந்து 5ல் சந்திரன். அப்போ அந்த 5ல் சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா இந்த 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டுக்கு, 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மனைவி என்பது துலாம் வீடாக வரும். அந்த துலாம் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் உட்கார்ந்துருப்பார். நீங்கள் நினைக்கலாம் சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிற பாதகாதிபதி எப்படிங்க, எந்த ஆதிபத்தியத்தில் பண்ணணும்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா மனைவி ஸ்தானத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா அது லாபஸ்தானாதிபதி. இதே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன மேச லக்கணமாக வந்து லக்கணத்துக்கு 5ல் போய் வந்து சந்திரன் உட்கார்ந்துருந்தான்னு வைங்க, அது வந்து என்ன சொன்ன மனைவி ஸ்தானத்திற்கு வந்து 5ஆம் இடத்துல போய் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து மனைவி ஸ்தானத்திற்கு துலாத்துக்கு வந்து 5ஆம் இடமாக வந்துடும். சரி, மேசத்திலே வந்து என்ன சொன்ன சந்திரன் உட்காந்துருக்குன்னு வைங்க, மனைவி ஸ்தானத்திற்கு வந்தது 7ஆம் இடமாக வந்துடும். அவள் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அந்த லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மனைவி லக்கணத்திற்கு துலாத்துக்கு நம்மளுடைய 1-5-9 அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்மளுடைய 1-5-9 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய 1-5 அப்படின்னு சொல்லி வருது மேசம், சிம்மம், அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தனுசு. அப்போ இந்த துலாலக்கணத்திற்கு தனுசு 3ஆம் இடமாகும், இந்த துலாலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் மேசம் வந்து 7ஆம் இடமாகும், இந்த துலாம் லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா சிம்மம் 11ஆம் இடமாகும். நன்மையை செஞ்சுட்டு போயிடும். உங்களுக்கு செய்தா இல்லையா உங்கள் மனைவிக்கு வந்து அது ஒரு பெரிய லாபத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அம்மா வந்த பிறகு வீடு வாசல் போக்குவரத்து எக்ஸட்ரா எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் அப்படி எடுக்கணும். அப்போ சந்திரன் இருந்தாலும் லாபமே, மன வலிமை உள்ளவர். அதற்கடுத்து 1-5-9 செவ்வாய் இருந்தால் இவர்கள் வந்து என்ன சொன்னா அரசு வகையில் அல்லது காவல்துறை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மண் சம்பந்தமான லாபத்தை அடைவர். இப்படி எடுத்துக்கணும். செவ்வாய் என்பது பூமிக்காரகன். அப்போ இந்த பூமிக்காரகன் என்ன சொல்கிறான்னா வந்து மண் சார்ந்த விஷயத்தில், இப்போ மண் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா வந்து
பூமி. அதே சமயத்தில் செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அரசில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து காவல்துறை. செவ்வாய்க்கு வந்து அரசில் வந்து காவல்துறை ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மருத்துவத்துறை. காவல்துறை, மருத்துவத்துறை. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த காக்கி சட்டை போடுற ஆதிபத்தியம் உடைய அனைத்துமே செவ்வாயுடைய காரத்துவம் உடையது. மண் சார்ந்ததும் செவ்வாய் காரகத்துவம், மருத்துவமும் செவ்வாய் காரத்துவம், காவல்துறை காக்கி யூனிஃபார்ம் போடுறது பூரா அந்த ஆதிபத்தியம். இதன் மூலமாக இவர்களுக்கு எந்த ரூபத்திலாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த லக்கணத்திற்கு 1, 5, 9 செவ்வாய் இருந்தால் கோபத்தை குறைக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து கோபத்தை குறைக்கணும். ரெண்டாவது வந்து இதில் வந்து அதிக கோபம் வந்து இந்த 1, 5, 9 இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி சூரியனுக்கு 1, 5 சூரியனும் லக்கணத்துக்கு 1, 5 இருந்தால் அப்போ இவர்கள் மண் சார்ந்த விஷயத்தில், மனை சார்ந்த விஷயத்தில், மண் என்று சொன்னால் என்னது? பூமி. மனைனா யார்? பொண்டாட்டி அல்லது வீட்டுக்கார். இவர்கள் மூலமாக ஒரு அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆத்மார்த்த தன்மைகளை வந்து என்ன சொல்கிறான்னா இந்த 1, 5, 9 உட்கார்ந்த கிரகம் கொடுத்து விடும். அதற்கு எந்த வித மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதனால தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 1, 5, 9 வந்து கோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சாங்க. அதற்கடுத்து லக்கணத்திற்கு 1, 5, 9 புதன் இருந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இறுதி வரை வந்து சொந்த காலில் நின்று அடுத்தவர்கள் உதவியை எதிர்பார்க்காமல் உயர்ந்த நிலைக்கு இவர்களால் வர முடியும். லக்கணத்திற்கு 1, 5, 9 புதன் இருந்தால் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல புலமை இவர்களுக்கு இருக்கும். இதற்கு உதாரணம் என்னென்னா வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுக்கு 5 குடையவன் சாரத்தில் புதன் இருந்ததுனால ஜோசியம் சொல்லிடுவோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லக்கணத்துக்கு 1, 5, 9 வந்து என்ன சொல்கிறான்னா எழுத்தில் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய அறிவால் இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா இந்த 1, 5, 9 என்பது என்ன சொல்கிறான்னா வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறான். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இடம்தான் லக்கணம். 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். புதன் இருந்தால் அறிவை கொடுத்து புலமையை கொடுத்து தன்னுடைய சுயமுயற்சியால் ஒரு பெரிய வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். பயன்படுத்தி பாருங்கள். இன்னொன்று 1, 5, 9 புதன் இருந்தால் கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்டாச்சுன்னா புதன் வேலை செய்ய மாட்டார். புதன் வந்து என்ன சைவ பிரியர். அப்போ இந்த 1, 5, 9 வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து புதன் இருந்தால் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா அந்த 3 இது தொடர்புகள் 1, 5, 9 அப்படின்னு சொல்லி வரும்போது 3 இதும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அறிவை கொடுத்து சுயமாக காலில் நிற்க வச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துரும். அது புதன் இருக்கிறதுக்கு உண்டான பலன். அதுக்கடுத்து 1, 5, 9 வந்து என்ன சொன்னான்னா குரு இருந்தால் இவர்களுக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும் என்று சொன்னால் என்னைக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கோவிலுக்கு போய் வழிபாடு நித்தமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க. நான் 1, 5, 9 வந்து குரு இருந்தால் நித்தமும் விளக்கு போடுவதற்கோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் கோயிலுடைய தொடர்பு வந்துடும்.
அந்த கோவிலுடைய தொடர்பு வரும்போது என்ன சொல்கிறான்னா, இவர்களுக்கு அந்த குரு இருக்கிற காரணத்தினால கோவிலுக்கு தொண்டு செய்வது, கோவிலுக்கு அருகில் தொழில் செய்வது, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இந்த ஆன்மீக இறைப்பணியால் தான் இங்கே என்ன சொல்கிறான்னா ஆன்மீக இறைப்பணிக்கு என்ன சொன்னான்னா இவர்கள் உள்ளே இறக்கி விட்டுரும். 159 குரு இருந்தாங்க. அந்த மாதிரி இவர்கள் போகும்போது என்ன சொன்னாங்க, நல்லா என்ன சொன்னான்னா இந்த 159 குரு இருப்பவருடைய குழந்தைகள் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வருவார்கள். ஏன்னா எப்பயுமே என்ன சொல்கிறாருன்னா இப்போ 9 குரு இருந்தால், லக்கணத்துக்கு 9 குரு இருந்தால் 9வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கும். சரி, லக்கணத்திலே குரு இருந்ததுன்னா 5வது பார்வையை பார்க்கும். சரி, லக்கணத்தில் குரு இருந்தால் 7வது பார்வையாக அங்கே மனைவியை பார்த்துரும். இப்படியெல்லாம் என்ன சொல்கிறான்னா நம்ம கூட்டி கழித்து பார்த்து நமக்கு எங்கேயாவது என்ன சொல்கிறாட்ட இந்த ஜாதக ரீதியாக நன்மைகள் கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா என்பதை என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஆராய்ந்து அறிந்து செயல்படுத்தத்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் 9 குரு இருப்பது என்ன சொல்கிறான்னா நீங்கள் கோவில் சார்ந்த திருப்பணிகள், கோவில் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி ஈடுபட்டு அங்கேருந்து உங்களுக்கு எனர்ஜி சூப்பர் எனர்ஜி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், விருத்தி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எந்த கோவிலுக்கு என்ன சனத்திரிக்கான டொனேஷன் கேட்டு வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், 159 குரு இருக்கிறவங்க உங்களால் முடிந்த ஒரு தொகையை எழுதிருங்க. அதற்கு டபுளான என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யோகத்தை அங்கே இருக்கிற தெய்வம் கேட்காமலே கொடுத்துரும். இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா தெய்வத்தின் தொடர்பு. 159 குரு இருக்கிறவனுக்கு தெய்வத்தோடைய சக்தி உண்டு, பவர் உண்டு. இதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா ஒரு அனுபவித்து ஆராய்ச்சி ப்ளஸ் அனுபவித்தல் ப்ளஸ் நம்ம நிறையா ஜாதகம் பார்க்கறதுனால இந்த 159 குரு இருக்கிறவங்க எந்த மாதிரி இருக்காங்கங்கிற ஒரு இதெல்லாம் என்ன சொன்னா நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. உங்களுக்கு தெய்வ பலம் கண்டிப்பாக 159 குரு இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதனால் நித்தமாக என்ன சொன்னான்னா கோவிலுக்குள் காலடி எடுத்து வச்சிடும். கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிடும். எந்த கோயிலாக இருந்தாலும் சேர்த்தான். அப்போ அங்கே உங்களுக்கு 159 குரு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய குரு ஆக்டிவேஷன் ஆகிடுவார். ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுக்கு சுகம் எல்லாமே கிடைக்கும். அதற்கடுத்து 159 சுக்கிரன் இருந்தால் என்ன பண்ணுன்னா மனைவியால் லாபம். 159 சுக்கிரன் இருந்தால் லாட்ரியால் லாபம், லாட்ரி யோகம் உண்டு. அதற்கடுத்து எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. பிறரது பணம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு உயர்வு உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறான்னா வருமானமும், வண்டி வாகனம் மூலமாக வருமானம் சகலமும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் என்ன சொன்னேன்னா 159 சுக்கிரன் இருந்தால் சினிமா துறைக்கும் போகலாம், கலைத்துறைக்கும் போகலாம். பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. அந்த ஆதாயத்தை நாம் எந்த ரூபமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லதாக பெண்கள் என்று சொல்லக்கூடிய வரும்போது சல்லாபம்னு மட்டும் நினைக்கவே கூடாது. பெண்கள் என்று சொன்னால் சல்லாபம், பெண்கள் சல்லாபத்திற்கு மட்டுமே பிறப்பதில் அல்லது கிடையாது. அதை நம்ம பயன்படுத்தினோம். அது 159 இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி பயன்படுத்தணும், 2-6-10 இருந்தால் எப்படி பயன்படுத்தணும், 3-7-11 இருந்தால் எப்படி பயன்படுத்தணும், 4-8-12 எப்படி இருந்தால் எப்படி பயன்படுத்தணும்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. 159 சுக்கிரன் இருந்தால் பெண்ணை நீங்கள் புனிதமாக கருதினால்தான் அது என்ன சொன்னாலும் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா 159 என்பது புனிதம். ஓகேவா? இப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து 159 சனி இருந்தால்
வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். எதிலும் அவ்வளவு எளிதாக அமையாது. நினைப்பது எதுவும் நடக்காமல் போனாலும் நடப்பது யாவும் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய மனோநிலை வந்துவிடும். கடின உழைப்பு இருக்கும். 1-5-9 சனி இருந்தால் கடின உழைப்பு இருக்கும். அதற்கு ஏற்ற வருமானம் மற்றும் பேர் இருக்காது. இறுதி வரை உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். இது 1-5-9 சனி இருக்கிறதுக்கு உண்டான பலன். ஆனால் குருவோடைய பார்வை கிடைத்துவிட்டால் மாற்றம் உண்டு, நல்லது உண்டு. சுக்கிரனுடைய பார்வை ஏதோ ஒரு நல்ல இடத்திலிருந்து இந்த சனிக்கு கிடைத்து விட்டால் நன்மை உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 1-5-9 ராகு கேதுகள் இருந்தால் திடீரென முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 1-5-9 ராகு இருந்தால் திடீரென முன்னேற்றம் கிடைக்கும். பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இல்லைன்னா இல்லாமல் போயிடும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தே இருக்காது, இருந்தும் பயனற்றதாக. குழந்தைகளால் வலி வேதனைகள் கொஞ்சம் இருக்கும். 1-5-9 ராகு கேதுகள் இருந்தால் வலி வேதனைகள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து பார்த்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃபிங் வந்து கிடைக்கும். அதனால் எல்லா மனிதர்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது 1-5-9 கிரகம் இருந்தால் முடிந்தவரை அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர தீமை செய்யக்கூடியதாக இருக்காது. ஆனால் அந்த இப்போ ராகு 1-5-9 இருந்தால் என்ன செய்யணும்? இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ராகு ஆக்டிவேஷன் பண்ணுவார். கேது 1-5-9 இருக்குன்னா என்ன சார்? சித்தர்கள் வழிபாடு பண்ணணும், கோவிலுக்கு உழவார பணிகள் பண்ணணும், விளக்குமாரை பிடிச்சி தூக்கணும், வேலை செஞ்சிருவார். சனி 1-5-9 இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா ஹாப்பினஸ்ஸாக ரெண்டங்கால் போட்டுட்டு உட்காந்துருக்கூடாது. நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி லக்கணத்துக்கு 1-5-9 உட்காந்துருக்குன்னா வந்து என்ன சொன்னான்னா அந்த மனிதன் என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய வேலையை தன்னுடைய துணியை தானே துவைக்கணும். தான் போன லெட்டினை வந்து நல்ல ப்ரெஸ் வச்சு அலசணும். பண்ணி பாருங்க, சனி நினச்சா எவனாலையும் தடுக்க முடியாது, கொடுத்துருவார். அதனால் 1-5-9 இருக்கிற சனிக்கு வந்து நம்ம ஒரு போராட்டம் என்பது உண்மை. ஆனால் அந்த சனியை எப்படி இயக்கணும்? ஒவ்வொரு கிரகத்தையும் அதற்குண்டான காரத்துவத்தை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி நம்ம வயரை சொருகணுன்னு ஒரு கீங்கிற சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வந்து எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது, ஏறி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அப்போ கிரகங்கள் லக்கணத்திற்கு 1-5-9 உட்காருவது நன்மையே. ஆனால் அதற்கு சார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சார்ஜ் என்பது அந்த கிரகங்களை இயக்கக்கூடிய சக்தியை வந்து அதுக்குண்டான காரத்துவத்தை நாம் இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல்ஃபோனில் சார்ஜ் கொடுத்தோம்னா எப்படி சார்ஜ் ஏறுகிறதோ அந்த மாதிரி கண்டிப்பாக 1-5-9 உட்கார்ந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். அதை 1-5-9 என்பது புனிதத்தன்மை உடையது. அந்த புனிதத்தன்மை மாதிரி யூஸ் பண்ணணும். நம்பர் 2 பிஸ்னஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு நிறைய பாதகங்கள் வந்து விழுந்துடும். பாதகங்கள் வந்து கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 1-5-9க்கு வந்து பாதிப்பை தரக்கூடியது ஒரு மேசலக்கணம் அப்படின்னா அதற்கு 4-8 12 எப்படா ஆப்ப சொருகணுன்னே பார்த்துட்டு 1-5 1ஆம் நம்பர் எதிரி உங்களுடைய 4-8-12. ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 12ஆம் பாவம், 9ஆம் பாவத்திற்கு வந்து 8ஆம் பாவம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதகஸ்தானம். சரியா? அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து 1ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் எப்படா நீங்கள் உங்களை ஆப்படிக்கணுங்கிறதே காத்துட்ருக்கோம். அப்போ 1-5-9க்கு பக்கா எதிரி 4-8-12 மோட்சஸ்தானங்கள்.
அதில் நம்ம கவனமாக டீல் பண்ணோம்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்ன செய்வாங்க, அமைதியாக நல்ல வழியில் போயிட்டுருக்காரு, அவனை போய் எதுக்குடா நம்ம துன்பம் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அமைதியாயிருவாங்க. இல்லைன்னா என்ன சொன்னாங்க, 1-5-9 கெடுக்கக்கூடியது 4-8-12, அது ஆப்போசிட், கவனம். அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள நுணுக்கமான விதிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.